கூர்ந்தோமா? அவர் முந்தி நம்மளை அன்பு கூர்ந்தார். அதுக்கப்புறம் தான் இதை புரிஞ்சுக்கின்னு நாம் நேசிக்க ஆரம்பிக்கிறோம். எப்பவுமே ஒன்று கவனிங்க, நீங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க, மற்றவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு யோசிக்காதீங்க. ரெண்டாவது, திஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் காட்ஸ் ஹார்ட். நீங்கள் இப்படி செய்தீங்கன்னா, இந்த ரூலில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, இது தேவனின் இருதயத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. தேவனின் இருதயத்தின் பிரதிபலிப்பு. ஓ, தேவன் இப்படி இருக்கிறாரா, நீ ஏன்ப்பா இப்படி இருக்கிற, நீ ஃபஸ்ட்டு வரியப்பா, நீ இப்போ பாருங்க, என்னை பற்றி ஒரு சாட்சி அடிக்கடி சொல்லுவாங்க. எதனா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறீங்க, நான் கேட்குறதில்ல. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதுதான் தேவன் இருதயத்தின் பிரதிபலிப்பு. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க, தேவன் மகிமைப்படுவார். புரியுதா? ஏன் இப்படி செய்கிற? ஆமாம், என் தேவன்